இவ்வளவு உங்களோட குழப்பங்களை கொண்டு உங்களோட மாவட்டத்தில் வச்சுக்கொள்ளுங்க, அவனோட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க, அல்ல உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க. சரியா? அதாவது அந்த சரியா தப்புறதுக்கா பாயிண்ட் போட்டு வினாடியா நான் சொல்லவா, இது வந்து எந்த டைம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணா, உட்காருங்க. சரியோ? 2021 23 වෙනිදා අපේ සභානායකතුමා ලියුමක් දීලා තියෙනවා පොලිසියට මාව අරස් කරන්න කියලා. අරය පොඩ බැඳලා දාන්න මේ කතා නැගිටුමනේ. ECG මීටින් එක තිබ්බා 31 වෙනිදා 2021 මගේ ෆෝන් එක ට්‍රැක් කරලා அது சிவன் பூசையில கரடி பூந்த மாதிரி ஒரு சில கரடிகள் பூந்து விளையாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று காலையிலிருந்து இடம்பெறுகின்ற இந்த ඔබතුමාගේ නම හානියක් නොවන විදිහට සඳහන් වුණේ அமைச்சு தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலையிலிருந்து நாங்கள் தேடி பார்க்கின்ற போது பல உறுப்பினர்கள் பேசினார்கள். பல உறுப்பினர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனைவராலும் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை நாங்கள் மிகவும் நல்ல முறையில் அவதானித்தவனாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் இவைகளை கண்டு தீர்வினை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கிறேன். அதே போன்று விசேடமாக இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு இந்த காலையில் இருந்து இடம்பெற்ற இந்த விவாதத்தின் பொழுது அதாவது உங்களோட குழப்பங்களை கொண்டு உங்களோட மாவட்டத்தில் வச்சுக்கொள்ளுங்க, அவனோட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க, அல்ல உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க. சரியா? ஒன்று நான் சொல்லவா, இது வந்து எந்த டைம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணா, உட்காருங்க. சரியோ? சரியா? அதனால சபாநாயகர் அவர்களே அரையா போட்டு பெந்தல தாண்டுமே கதா நாயகிருமணி அவரை கொஞ்சம் கட்டி வையுங்கள், கயிறை கொண்டு கட்டி வையுங்கள் அவரை. ஐயோ, நீங்கள் சும்மா இருங்கள் கௌரவ உறுப்பினரே. அதாவது அந்த சரியா ගරු මන්ත්‍රීතුමා තප්පර 30ක් කාලයක් சரி, 30 நிமிடம். ஏன் ஒரு நிமிடம் தாருங்கள். 2021 டிசிசி கூட்டம் இடம்பெற்றது. அப்போது என்னுடைய போனை டேப் பண்ணி 23ஆம் தேதி சபை முதல்வர் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் போலீசாருக்கு என்னை கைது செய்யுமாறு. இது பற்றி என்னை அறிவுறுத்தவில்லை. அன்று முதல் கௌரவ சபாநாயகர் சபை முதல்வர் என்ன செய்கிறார்? அவர் செய்கின்ற வேலை பிழை. என்னை கைது செய்ய இல்லை. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுடைய உரையை தொடருங்கள். கௌரவ உறுப்பினர்களே, இன்று காலையிலிருந்தே இடம்பெற்ற இந்த விவாதம் நல்ல முறையில் இடம்பெற்று சொல்கின்றது. அப்ப நல்ல முறையில் இடம்பெற்று செல்லுகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது, இதில் வந்து அந்த அந்த சிவன் பூசையில கரடி பூந்த மாதிரி ஒரு சில கரடிகள் பூந்து விளையாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதனால வேண்டி விசேடமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். ஏன் கேட்டால், இன்றைக்கு காலையிலிருந்து இடம்பெற்ற விசேடமாக கௌரவ ஜிஜி பொன்னம்பலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் இந்த அமைச்சு சுடற்பிலாக உரையாடுகின்ற போது நல்ல யோசனைகள் முன்வைத்தார். அதே போன்று இங்கு திலீப் வேதாராய்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, எதிர்கட்சியில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, விசேடமாக மட்டக்களப்பை சார்ந்த உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லோருமே மிகவும் நல்ல ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களில் இருந்து ஒரு விடயம் தெரிகின்றது. கடைசியாக பேசிய எங்களுக்கு எல்லோருக்கும் ஆக்டர் அப்புவாமி என்கின்ற ஒரு எம்பி பேசினார். அவர் பேசுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் காலையிலிருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன்,
காலையிலிருந்து அவர் இதில் கலந்து கொள்ளவில்லை. காலையிலிருந்து இருக்கவில்லை, மாலை இப்பொழுதுதான் வந்தார். வந்தவுடன் ஏதோ இரவு முழுவதும் தூங்கி முழித்தவன் போன்று பேசிக்கொண்டு ஓடுகின்ற ஒரு போக்கு இருக்குது. ஏனென்றால் காலையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த விவாதம் இடம்பெறுகின்ற பொழுது, இந்த விவாதத்தில் கருத்துக்கள் வருகின்ற பொழுது, அந்த கருத்துக்கள் தொடர்பாக எதிர்வினையாற்றிய சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைகளுக்கு பதில் வழங்கினார். அவ்வாறு வழங்கி இருக்கின்ற போது மறுபடியும் அதே வார்த்தைகளையும் அதே குற்றச்சாட்டுக்களை வெறுமனே முன்வைக்கின்ற நபர்களாகவே இன்றைக்கு விசேடமாக அந்த எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதனால் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த இடத்தில். என்னவென்றால், விசேடமாக நான் இன்றைக்கு இந்த அமைச்சை பொறுப்பேற்று இன்றைக்கு 4 மாதங்கள் தான் ஆகுகின்றது கௌரவ உறுப்பினர் அவர்களே. ஆனால் இப்பொழுது இந்த அமைச்சு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை பார்க்கின்ற பொழுது என்னமோ கடந்த காலம் முழுவதும் நாங்கள் தான் இதில் ஆட்சி பீடத்தில் இருந்தது போன்றும், நாங்கள் தான் இந்த மீன்பிடி அமைச்சை செய்தது போன்றும் இவர்களால் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். அதனால் அது தொடர்பாக நான் அலட்டிக் கொள்ள போவதில்லை. ஏன்னா ஒரு கதையும் சொல்வேன்னா, தூற்றார் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும், நான் செல்லும் வழி நேர்வழியாகட்டும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இவர்கள் என்ன கேடு கட்டு என்னத்தை சத்தம் போட்டாலும் கூட, விசேடமாக இன்றைக்கு மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக, கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக, அது வடக்கா கிழக்கா தெற்கா என்றல்ல, அதாவது மீனவர்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.